நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி கவிஞர் பதுமை செல்வன் திரைப்பட இணை இயக்குனர், நாடக முதன்மை இயக்குனர் நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சொற்பொழிவு செய்கிறேன். வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் தர்மதுரை என்ற திரு ரஜினிகாந்த் நடித்த படமும், அருணாச்சலம் என்ற திரு ரஜினிகாந்த் நடித்த படமும் என்னுடைய மாமா சேலம் பரமசிவம் அவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து வாங்கி வெளியிட்டார்கள். சேலம் ஏரியா என்றால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் போன்ற 4 மாவட்டங்களை சேரும். அந்த படத்திற்கு திரைப்பட விநியோக பிரதிநிதியாக இருந்து பணிபுரிந்தவன் நான். கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, கவிஞர் வைரமுத்து, புலவர் புலமைப்பித்தன், கவிஞர் முத்துலிங்கம், இப்படி பல கவிஞர்களின் பாடல்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களின் வளர்ச்சிக்கு மிகவும் உயர்வாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தது. ஏனென்றால் பாடல் வரிகளில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மலர்ந்து கொண்டிருந்தார். மல்லிகை மலர் போல மலர்ந்து கொண்டே இருந்தார். ஆம், திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடல்கள் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் வரும்போது பலர் நின்று அமர்ந்து கேட்டார்கள். இது உண்மை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சி பெற்றவர். அவர் நடித்த முதல் படமே திரு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் என்ற படம். அவர் அபூர்வ மனிதர் என்பதற்கு அவருடைய முதல் படத்தின் பெயர் அபூர்வ ராகங்கள் என்று அமைந்தது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் மனதில் பட்டதை மேடையில் தேங்காய் உடைப்பதை போல பேசிவிடுவார். எதையும் மறைக்க தெரியாது, அவருக்கு பொய் பேச தெரியாது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் 75வது பிறந்த நாள் காண்கிறார். அவர் 100வது பிறந்த நாள் கண்டு அவருடைய குடும்பமும் அவருடைய முக்கியமான நண்பர்களும் ரசிகர்களும், குறிப்பாக அவருடைய நலம் விரும்பிகளும் அவரை வாழ்த்துவதை போல நாமக்கல் மாவட்டம் கவிஞர் பதுமை செல்வன் வாழ்த்துகிறேன். எனக்கு 61 வயது ஆகிறது. அவரை வாழ்த்தக்கூடிய தகுதியும் திறமையும் எனக்கு உண்டு. மோகனூர் அருகில் உள்ள நாமக்கல் மாவட்டம் சுண்டக்கா செல்லாண்டி அம்மனையும், மோகனூர் நவலடி கருப்பண்ணசாமி, மோகனூர் காளியம்மனை வேண்டி திரு ரஜினிகாந்த் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ வேண்டும் என்று நாமக்கல் நகரில் உள்ள ஆஞ்சநேயரையும் வேண்டி அவர் நலமோடும் வளமோடும் இன்னும் பல படங்கள் நடித்து புகழ் பெற வேண்டும் என்று கூறி நன்றி பாராட்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க செந்தமிழ்.